ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது அரசாங்கத்துடைய வகைகள் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் எ பார்லிமெண்ட். ஓகே, நாடாளுமன்றத்துடைய அந்த ஃபோட்டோ. What are the learning objectives of this lesson? To know about the type of constitutions, to understand the form of government, to learn the merits and demerits of the different forms of government, to understand the difference between unitary and federal, presidential and parliamentary forms of governments. அதாவது அரசாங்கத்துடைய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பல்வேறு அரசாங்கத்துடைய நிறை குறைகள் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ஒற்றையாட்சி, கூட்டாட்சி, அதிபர் மக்களாட்சி, நாடாளுமன்ற ஆட்சி, இதனுடைய வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் திஸ் லெசன். கவர்மெண்ட் இஸ் த மெயின் ஏஜென்சிஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு அரசாங்கத்துடைய முக்கியமான நிறுவனம் அப்படின்னு பார்த்தோன்னா அரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் செவரல் மெம்பர்ஸ் பிலாங்கிங் டு பொலிட்டிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விங்ஸ். இது வந்து அரசியல் மற்றும் நிர்வாக குழுக்கள் அப்படின்னு சொல்லி பல உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக இருக்கும். இட் சர்வ்ஸ் ஆஸ் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் டெலிகேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஸ்டேட் பாலிசிஸ் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். மக்களுக்கான பொது நலன் சார்ந்த அரசுடைய கொள்கைகளை பிரதிநிதித்துவப்படுத்துதலையும் செயல்படுத்துறதுலையும் இது வந்து ஒரு கருவியாக செயல்படுது. இட் ஃபார்முலேட்ஸ், எக்ஸ்பிரஸஸ் அண்ட் ரியலைஸ் த வில் ஆஃப் த ஸ்டேட்ஸ். அதாவது ஒரு மாநிலத்துடைய விருப்பத்தை உணர்ந்து அதை வெளிப்படுத்தக்கூடிய விதமாக திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இட் எக்ஸசைஸ் சர்டன் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷரி பவர்ஸ் பேஸ்டு ஆன் த கான்ஸ்டியூஷன்ஸ் அண்ட் த லா. இந்தியாவுடைய அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களுக்கு உட்பட்ட சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, இந்த அதிகாரங்களை வந்து அரசு அப்படிங்கிறது செயல்படுத்துது. தேர் ஆர் 3 ஆர்கன்ஸ் இன் கவர்மெண்ட், நேம்லி லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. அரசாங்கத்துடைய உறுப்புகளாக வந்து 3 துறைகள் வந்து செயல்படும். ஒன்று வந்து சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் ஆர்கன்ஸ் கேரி அவுட் த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஸ்டேட். இந்த 3 சேர்ந்து தான் அரசுடைய செயல்பாட்டு முறைகளை வந்து நெறிப்படுத்துதுன்னு சொல்லலாம். கவர்மெண்ட்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன்டு 4 டைப்ஸ்: யூனிட்டரி, ஃபெடரல், பார்லிமெண்ட்ரி அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம். அரசாங்கத்துடைய அந்த ஆட்சி முறை வந்து 4 வகையாக பிரிப்போம். ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் ஜனாதிபதி ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி நாம் வகைப்படுத்தலாம். சரியா? இங்கே பாருங்கள், ஆர்கன்ஸ் வந்து நமக்கு பிக்சர் மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க. 3 டைப்ஸ் ஆர் லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ் அண்டு ஜுடிஷியரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மீனிங் ஆஃப் த கவர்மெண்ட். ஓகேவா? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் கவர்மெண்ட்? கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேட். ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது நிர்வாக செயல்பாடுகளை வந்து குறிக்குது. இட் டினோட்ஸ் எ பாடி ஹேவிங் அத்தாரிட்டி டு மேக் அண்ட் என்ஃபோர்ஸ் லா அப்ளிகபிள் டு த சிவில், கார்ப்பரேட், ரிலீஜியஸ், அகாடமிக் ஆர் அதர் குரூப்ஸு. அரசு அப்படிங்கிறது பொதுமக்கள் சார்ந்த பெருநிறுவனங்கள், மதம் சார்ந்த கல்வி மற்றும் பிற குழுக்களுக்கான சட்டங்கள் இயற்றி அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்ஸ். ஓகேவா? இது வந்து நம்ம பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது 2 வகையாக பிரிப்போம். ஒன்று ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஆர் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஆர் ரிஜிட். ஓகேவா? அதாவது எழுதப்பட்ட அல்லது எழுதப்படாத அரசியலமைப்புன்னு சொல்லலாம். நெகிழ் தன்மை உடைய அல்லது நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். Unitary system of government or unitary state is a sovereign state governed as a single entity. ஒற்றை ஆட்சி முறை அப்படிங்கிறது இறையாண்மை மிக்க ஒரே அரசு, ஒரு நிறுவனமாக இருந்து ஆட்சி செய்கிறது தான் ஆகும். The central government is supreme and administrative divisions exercise only powers that the central government has delegated to them. மத்திய அரசு அதிகாரம் மிக்கதாகும். நிர்வாக அமைப்புகள் மத்திய அரசினால் ஒப்படைக்கப்பட்ட அதிகாரங்களை மட்டும்தான் செயல்படுத்தும். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான் அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இலங்கை இதெல்லாம் ஒற்றை முறை ஆட்சிக்கான உதாரணம் சொல்லுவான். த டேர்ம் கவர்மெண்ட் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் ஓல்டு ஃப்ரெஞ்ச் கவர்னர், டிரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் குபர்னேட் ஆர் டு டைரக்ட், ரூல், கைட் அண்ட் கவர்ன். அரசு அப்படிங்கக்கூடிய அந்த சொல், அந்த பதம் அப்படிங்கிறது பழைய பிரெஞ்சு வார்த்தையான கவர்னர் அப்படிங்கிறதுல இருந்தும் இயக்கு, ஆட்சி செய், வழி நடத்து, ஆள் அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய ரத்தின் வார்த்தைகளான
குபர்னர் அப்படிங்கிறதுலேருந்தும் குபர்னேர் அப்படிங்கக்கூடியதுலேருந்தும் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இன் எ unitary form of government, all the authority and powers is vested in a single center, whereas in the federal form of government, authority and power is distributed between center and the constituent units. ஒற்றை ஆட்சி முறையில் அனைத்து அதிகாரங்களும் ஒரே இடத்துல தான் மையப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் கூட்டாட்சி அரசு முறையில் வந்து பார்த்தோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதிகாரம் மத்திய மற்றும் அதனுடைய அமைப்பு பிரிவுகளுக்கு உள்ள வந்து பகிர்ந்தளிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவோம். Even in unitary form of government, there might be a lot of decentralization of authority, but we cannot claim in a federal system. ஒற்றையாட்சி முறையில் அரசியலமைப்பிலும் அதிகார பரவலாக்களும் இருக்கக்கூடும். ஆனால் அதில் வந்து கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லக்கூடாது. மெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், ஒற்றையாட்சி முறையுடைய நன்மைகள் அல்லது நிறைகள் அப்படின்னு சொல்லுவோம். சூட்டபிள் ஃபார் ஸ்மால் கண்ட்ரீஸ், சிறிய நாடுகளுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரம் மற்றும் பொறுப்புகளுக்கு இடையே மோதல்கள் அப்படிங்கிறது இருக்காது. எ யூனிட்டரி கவர்மெண்ட் வில் மேக் ப்ராம்ப்ட் டெசிஷன் அண்ட் டேக் ஸ்பீட்லி ஆக்ஷன்ஸ், ஒற்றையாட்சி முறை உடனடியாக முடிவெடுத்து துரிதமாக செயல்படும். எ யூனிட்டரி கவர்மெண்ட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ், ஒற்றையாட்சி வந்து குறைந்த செலவு உடையது. அமெண்ட்மெண்ட்ஸ் டு த கான்ஸ்டியூஷன் ஆர் ஈஸி, அரசியலமைப்பு திருத்தங்களை வந்து எளிதாக மேற்கொள்ள இயலும். தேர் இஸ் யூனிட்டி யூனிஃபார்மிட்டி ஆஃப் லா பாலிசி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ், ஒற்றுமை சீரான சட்டம் கொள்கை மற்றும் நிர்வாகத்தினை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிமெரிட்ஸ் ஆஃப் யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் எ பிக் கண்ட்ரிஸ், மிகப்பெரிய நாடுகளுக்கு இது வந்து பொருந்தாதுன்னு சொல்லலாம். த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ஹாவ் டு டேக்கிள் ஸோ மெனி காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் தட் லீட் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிலே, மத்திய அரசு அப்படிங்கிறது பலதரப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். அதனால் நிர்வாக தாமதங்கள் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் நாட் கான்சென்ட்ரேட் ஆன் லோக்கல் ப்ராப்ளம்ஸ் லோக்கல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், மத்திய அரசு வந்து உள்ளூர் பிரச்சனைகள் சார்ந்தும் உள்ளூர் மக்களுடைய நலனிலும் உள்ளூர் முயற்சிகளிலும் அக்கறை அப்படிங்கிறது காட்டாது. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பவர்ஸ் மே பே வே ஃபார் த டெஸ்போசிசம் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட், அதிகமான அதிகாரங்கள் குவிக்கப்படுறதுனால மத்திய அரசுடைய சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கவும் கூடும். யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒற்றை ஆட்சி முறையுடைய அம்சங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா ஸ்ட்ராங் சென்டர், பலமான மத்திய அரசு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த ஸ்டேட் டெரிட்டோரிஸ், மாநில அரசின் மீது மத்திய அரசுடைய ஆளுமை. சிங்கிள் கான்ஸ்டியூஷன், ஒற்றை அரசியலமைப்பு. ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷன்ஸ், அரசியலமைப்புடைய நெகிழ்வுத்தன்மை. அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ், மாநிலங்கள் வந்து சமமற்ற பிரதிநிதித்துவம். எமர்ஜென்சி ப்ரொவின்சஸ், அவசர கால ஏற்பாடு. சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஒற்றை குடியுரிமை. சிங்கிள் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி, ஒருங்கிணைக்கப்பட்ட ஒற்றை நீதித்துறை. ஆல் இண்டியா சர்வீஸ், அகில இந்திய சேவைகள். அப்பாயின்மெண்ட் ஆஃப் கவர்னர் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆளுநர்கள் மத்திய அரசால் நியமிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், கூட்டாட்சி முறை ஆட்சி அப்படின்னு சொல்லுவோம். த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கவர்மெண்ட்ஸ் இன்டு யூனிட்டரி அண்ட் ஃபெடரல் இஸ் பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த நேஷனல் அண்ட் த ரீஜனல் கவர்மெண்ட்ஸ், தேசிய அரசுக்கும் பிராந்திய அரசுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவோட அடிப்படையில் ஒற்றை ஆட்சி முறை அப்படின்னும் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லும் அரசை வந்து வகைப்படுத்தலாம். A federal government is one in which powers are divided between the national government and the regional government by the constitution itself and both operate in their respective jurisdictions independently. அதாவது அரசியலமைப்பு சட்டத்தின்படி தேசிய அரசும் பிராந்திய அரசுகளும், பிராந்திய அரசுனா அதாவது மாநில அரசுன்னு சொல்லலாம், தங்களது அதிகாரத்தை பகிர்ந்து அவங்கவுங்களோட எல்லைக்கு உட்பட்டு சுதந்திரமாக செயல்படுறது தான் நாம் கூட்டாட்சி முறை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? யூஎஸ்ஏ, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, ரஷ்யா, பிரேசில், அர்ஜென்டினா ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த மேலே கூறிய நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூட்டாட்சி முறைக்கு உதாரணங்களாக நாம் வந்து சொல்லலாம். ஓகேவா? அது நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா in a federal model, the national government is known as federal government or the central government or the union government, and the regional government is known as state government or the provincial government. அதாவது கூட்டாட்சி முறையில் தேசிய அரசு, மைய அரசு, மத்திய அரசு அப்படின்னு சொல்லலாம்.
பிராந்திய அரசு அப்படிங்கிறத நாம் என்ன சொல்லுவோம்னா மாநில அரசு, மாகாண அரசு அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் த ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். கூட்டாட்சி முறையுடைய நிறைகள். ரெக்கன்சிலேஷன் ஆஃப் லோக்கல் அட்டானமி வித் நேஷனல் யூனிட்டி. உள்ளூர் சுய ஆட்சி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு இடையில சமரசம் அப்படிங்கிறத ஏற்படுத்துறது. டிவிஷன்ஸ் ஆஃப் பவர் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் டு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான அதிகார பகிர்வு நிர்வாகத்திறன் மேம்பட வழிவகுக்குது. இட் கிவ்ஸ் ரைஸ் டு பிக் ஸ்டேட். அதான் மிகப்பெரிய நாடுகள் தோன்றதுக்கு வழிவகை செய்து. டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் செக் த டெஸ்பாட்டிசம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுறதுனால மத்திய அரசுடைய சர்வாதிகார போக்கை தடுக்குது. மோர் சூட்டபிள் ஃபார் பிக்கர் கண்ட்ரிஸ். மிகப்பெரிய நாடுகளுக்கு இது பொருத்தமானதாக இருக்கும். இட் இஸ் குட் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கல்ச்சுரல் ப்ராக்ரஸ். பொருளாதார மற்றும் பண்பாட்டு முன்னேற்றங்களுக்கு இது நன்மை அளிக்கும். அடுத்தது டிமெரிட்ஸ் ஆஃப் ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்த கூட்டாட்சியுடைய குறைபாடுகள் என்னன்னு பார்த்தோன்னா, ஃபெடரல் கவர்மெண்ட் இஸ் வீக்கர் வித் கம்பேர்ட் டு த யூனிட்டரி கவர்மெண்ட். ஒற்றையாட்சி முறையோடு ஒப்பிடும்போது கூட்டாட்சி முறை அப்படிங்கிறது பலவீனமானது. ஃபெடரல் கவர்மெண்ட் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ். கூட்டாட்சி முறையில் அதிக செலவினம் அப்படிங்கிறது கொண்டது. ப்ரொவின்சியல் டெண்டன்சி ஆர் வெரி காமன். பிராந்திய போக்குகள் தான் பொதுவாக காணப்படும். லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி இன் அட்மினிஸ்ட்ரேஷன். நிர்வாக சமநிலையில் குறைபாடுகள் இருக்கும். த்ரெட் டு நேஷனல் யூனிட்டி. தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ் லீட்ஸ் டு கான்ஃப்ளிக்ட். அதிகார பகிர்வில் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே முரண்பாடு அப்படிங்கிறது ஏற்படும். டபுள் சிட்டிசன்ஷிப். இரட்டை குடியுரிமை. ரைட் கான்ஸ்டியூஷன் cannot be mended easily for changing needs. மாறிவரும் தேவைக்கு ஏற்ப மாற்றி அமைக்க இயலாது திடமான அரசியலமைப்பாக இருக்கும். The state government sometimes plays hindrance in the foreign policy. வெளியுறவு கொள்கையில் சில நேரங்களில் மாநில அரசு அப்படிங்கிறது தடைகளை ஏற்படுத்தும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறையுடைய அம்சங்கள். டூயல் கவர்மெண்ட், இரட்டை அரசாங்கம்னு சொல்லுவோம். ரிட்டன் கான்ஸ்டியூஷன், எழுதப்பட்ட அரசியலமைப்பு. டிவிஷன்ஸ் ஆஃப் பவர், அதிகார பகிர்வு. சூப்பர்மெசி ஆஃப் த கான்ஸ்டியூஷன், நாட்டுடைய அமைப்பில் உயர் அதிகாரம், அதாவது அரசியல் அமைப்பில் உயர் அதிகாரம்னு சொல்லுவோம். த கான்ஸ்டியூஷன் இஸ் த சுப்ரீம் லா ஆஃப் லேண்ட். த லா enacted by the central and state must conform to its provisions. நாட்டுடைய உச்சபட்ச கட்டமாக இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது விளங்குது. மத்திய மாநில அரசுகளால் இயற்றப்படக்கூடிய சட்டங்கள் அதன் விதிகளுக்கு உட்பட்டு அமைஞ்சிருக்கணும். ரிஜிட் கான்ஸ்டியூஷன், நெகிழும் தன்மையற்ற அரசியலமைப்பு. இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, சுதந்திரமான நீதித்துறை. பைகாமரலிசம், ரெண்டு அவை ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்ஸ் ஃபார்ம் பிட்வீன் யூனிட்டரி ஃபார்ம் அண்டு ஃபெடரல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஒற்றையாட்சி முறைக்கும் கூட்டாட்சி முறைக்கும் இடையே இருக்கக்கூடிய வேறுபாடு. ஒற்றையாட்சி முறை, தி யூனிட்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஒன்லி ஒன் லெவல் ஆஃப் கவர்மெண்ட் ஆர் சப் யூனிட். ஒரே ஒரு அரசு அல்லது துணைக்குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். இங்கே 2 லெவல் ஆஃப் கவர்மெண்ட், 2 நிலையில் அரசாங்கம் நடக்கும். யூனிட்டரி ஃபார்மில் மோஸ்ட்லி சிங்கிள் சிட்டிசன்ஷிப், பெரும்பாலும் ஒரே குடியுரிமை. ஃபெடரலில் டூயல் சிட்டிசன்ஷிப், இரட்டை குடியுரிமை வரும். யூனிட்டரில் சப் யூனிட்ஸ் cannot ஆப்ரேட் இண்டிபெண்டன்ட்லி, துணைக்குழுக்கள் தன்னிச்சையாக செயல்பட முடியாது. ஃபெடரலில் ஃபெடரல் யூனிட்ஸ் ஆர் ஆன்சரபிள் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். கூட்டாட்சி குழுக்கள் மத்திய அரசுக்கு உட்படுது. கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும். யூனிட்டரில் நோ டிவிஷன்ஸ் ஆஃப் பவர். ஃபெடரலில் டிவிஷன்ஸ் ஆஃப் பவர், அதாவது இங்கே அதிகார பகிர்வு இல்லை, இங்கே அதிகார பகிர்வு. சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர், மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் ஒற்றையாட்சி முறையில் இருக்கும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் கூட்டாட்சியில் இருக்கும். சரியா? அதிகார பரவல் அப்படிங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற ஆட்சி முறைன்னு சொல்லுவோம். மாடர்ன் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட் ஆர் கிளாசிஃபைட் இன்டு parliamentary and presidential on the basis of the nature of relations between the executive and the legislative organs of the government. நவீன மக்களாட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை, அதிபர் மக்களாட்சி முறை அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கலாம். ஓகேவா? நிர்வாகம் மற்றும் சட்ட அமைப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை பொறுத்து அரசுகள் இந்த 2 வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். The parliamentary system of government is the one in which the executive is responsible to the legislative for its policy and acts. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் சட்டமன்றத்தின் கொள்கைகள் மற்றும் செயல்களுக்கு நிர்வாகத்துறை அப்படிங்கிறது முழு பொறுப்பை எடுத்துக்கும். The parliamentary government is also known as cabinet government or responsible government or Westminster model of government and is prevented
prevalent in Britain, Japan, Canada and India among others. நாடாளுமன்ற ஆட்சி முறையில் அமைச்சரவை அரசாங்கம் அல்லது பொது அரசாங்கம் அல்லது வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் மாதிரி அப்படின்னு சொல்லி பல பேரில் வந்து அழைக்கப்படும். இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டன், ஜப்பான், கனடா, இந்தியா போன்ற நாடுகளில் காணப்படுது. ஓகேவா? இப்போ நமக்கு அந்த கண்ட்ரிஸோட நேமும் அங்கே இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட்டுடைய பேரும் கொடுத்துருக்காங்க. இஸ்ரேல் கெனசெட், ஜெர்மனி பந்தஸ்டாக், டென்மார்க் போக்டிங், நார்வே ஸ்டார்டிங், யுஎஸ்ஏ அதாவது ஐக்கிய அமெரிக்க நாடுகள் காங்கிரஸ், ஜப்பான் டயட், பிரிட்டன் பார்லிமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். நாடாளுமன்ற ஆட்சி முறையுடைய அம்சங்கள். நாமினல் அண்ட் ரியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், பெயரளவில் மற்றும் உண்மையான நிர்வாகிகள் இருப்பாங்க. மெஜாரிட்டி பார்ட்டி ரூல், பெரும்பான்மையான கட்சி ஆட்சி. கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு பொறுப்புணர்வு. டூயல் மெம்பர்ஷிப், இரட்டை உறுப்பினர்கள். லீடர்ஷிப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர், பிரதம மந்திரியுடைய அந்த தலைமை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் மெரிட்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், நாடாளுமன்ற ஆட்சி முறையுடைய நிறைகள். ஹார்மனி பிட்வீன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம் மற்றும் நிர்வாகத்துறைக்கு இடையிலான ஒரு இணக்கம். ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட், பொறுப்பான அரசாங்கம். ப்ரிவென்ட் டிக்டர்ஷிப், சர்வாதிகாரத்தை வந்து தடுக்குது. வைடு ரெப்ரசன்டேஷன்ஸ், பரவலான பிரதிநிதித்துவம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட், நிலையற்ற அரசாங்கம். நோ கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி, தொடர்ச்சியற்ற கொள்கைகள். டிக்டர்ஷிப் ஆஃப் த கேபினெட், அமைச்சரவையில் சர்வதிகாரம். அகெயின்ஸ்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரங்களை பிரிக்கிறதுல இருக்கக்கூடிய சிக்கல். அடுத்து த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதிபருடைய மக்களாட்சின்னு சொல்லலாம். த பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் நான் பார்லிமெண்ட்ரி ஆர் ஃபிக்ஸ்டு எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், basically built on the principle of separation of powers and is prevalent in the USA, Brazil, Russia and Sri Lanka among others. அதாவது அதிபர் மக்களாட்சி முறை அப்படிங்கிறதே சட்டமன்றத்திற்குன்னு பொறுப்பில்லாததாகவும் சட்டமன்றமே அற்றதாகவும் நிலைத்த நிர்வாகமற்றதாகவும் இருக்கும். அதிகார பகிர்வு கொள்கையின் மூலமாக இந்த அரசு அமெரிக்கா, பிரேசில், ரஷ்யா, இலங்கை போன்ற நாடுகளில் நடைமுறையில் இருக்குது. அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், மக்களாட்சி முறையுடைய அம்சங்கள். த பிரசிடென்ட் ஆஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஹி ஆக்குபைஸ் எ செரிமோனியல் பொசிஷன், அரசுடைய தலைவர் அப்படிங்கிறது ஒரு பெயரளவு பதவியாக தான் இருக்கும். த பிரசிடென்ட் இஸ் எலெக்டட் பை தன் எலக்ட்ரல் காலேஜ் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டென்யூர் ஆஃப் 4 years. அதிபருடைய வாக்காளர் மன்றத்தினால 4 ஆண்டுக்கு ஒரு முறை வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார். த பிரசிடென்சியல் கவர்ன்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் த கேபினெட் ஆர் எ ஸ்மாலர் பாடி கால்டு கிச்சன் கேபினெட். அதிபருடைய ஆட்சியில் அமைச்சரவையை கிச்சன் கேபினெட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. த லெஜிஸ்லர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி பவர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் செப்பரேட்டட் அண்ட் வேஸ்டட் இன் 3 independent organ ஆஃப் த கவர்மெண்ட். அரசுடைய சட்டமன்றம், நிர்வாகத்துறை, நீதித்துறை அதிகாரங்கள் 3 தனித்தனியாக பிரிக்கப்பட்டு சுதந்திரமாக வந்து இயங்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மெரிட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட், அதிபர் மக்களாட்சி முறையுடைய நிறைகள். டெமோக்ராட்டிக், ஜனநாயகம். எஃபெக்டிவ் கண்ட்ரோல் பை த பிரசிடென்ட், அதிபருடைய முறையான கட்டுப்பாடு. ஃபெசிலிட்டேட் டெசிஷன் மேக்கிங், முடிவெடுத்தல மேம்படுத்துதல். ஸ்டேட் கவர்மெண்ட், அதாவது மாகாண அரசாங்கம்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் த பிரசிடென்சியல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இட் கேன் ஓகேவா? அதாவது நிர்வாகம் மற்றும் சட்டமன்றத்துக்கு இடையிலான இணக்கமற்ற உறவுன்னு சொல்லலாம். அடுத்து லேக் ஆஃப் ஹார்மோனி பிட்வீன் த லெஜிஸ்லேட்டிவ் அண்டு எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம் மற்றும் நிர்வாக குழுக்களுக்கு இடையிலான நல்லுறவின்மை அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறது பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், அதாவது நாடாளுமன்றத்திற்கும் அதிபர் ஆட்சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்சியல் அப்படிங்கிறது அதிபர் மக்களாட்சி, பார்லிமெண்ட்ரி அப்படிங்கிறது நாடாளுமன்றம். பிரசிடென்ட் இஸ் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள், குடியரசுத் தலைவர் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார். பிரைம் மினிஸ்டர் இஸ் த ஃபார்ம் ஆஃப் இஸ் ஃப்ரம் த மெஜாரிட்டி பார்ட்டி, பெரும்பான்மை பெற்ற கட்சிகளுடைய தலைவர் தான் பிரதம மந்திரின்னு சொல்லுவோம். அடுத்தது பிரசிடென்சியலில் வந்து பார்த்திங்கன்னா
பிரசிடென்ட் இஸ் சுப்ரீம், அதிபர் தான் அதிகாரம் படைத்தவர். சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் இஸ் சுப்ரீம், நாடாளுமன்றத்தில் மத்திய சட்டமன்றம் தான் வந்து அதிகாரம் படைத்தது. அடுத்தது பிரசிடென்சியில் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், அதிகாரம் பிரிவினை. இங்கே ஆப்சன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பவர் சென்ட்ரலைசேஷன், அதிகார பிரிவினை மையப்படுத்தப்படாமல் இருக்கும். அடுத்து பிரசிடென்ட் அப்படிங்கிறவங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ், சுதந்திரமாக செயல்படக்கூடிய பிரிவுகள். இங்கே இண்டிபெண்ட் பிரான்ச்சஸ் வித் ஓவர்லாப்பிங்ஸு, தனித்தனியாக சார்புடைய செயல்பாடுகளை கொண்ட பிரிவுகளாக இருக்கும். பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், மாகாணத்தில் தலைவர் வந்து அதிபர். இங்கே வந்து பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் த ஸ்டேட், அரசுடைய தலைவர் வந்து குடியரசுத் தலைவர். பிரசிடென்ட் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட், பிரைம் மினிஸ்டர் ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட். இங்கே வந்து அதிபர் தான் அரசாங்கத்துடைய தலைவர். இங்கே வந்து பிரதம அமைச்சர் தான் வந்து அதிகாரத்துடைய தலைவர். இண்டிவிஜுவல் லீடர்ஷிப், தனிநபருடைய தலைமை. கலெக்டிவ் லீடர்ஷிப், கூட்டு தலைமை. அடுத்து பிரசிடென்ட் இஸ் நாட் அக்கௌண்டபிள் டு த காங்கிரஸ், மகாசபை செயல்களுக்கு அதிபர் வந்து பொறுப்பேற்க மாட்டார். கலெக்டிவ் அண்ட் இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி, கூட்டு மற்றும் தனித்தனியான பொறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் இன் இந்தியா. India is a union of states where the power is shared between the central and states as per the procedure mentioned in the Constitution of India. இந்திய நாடு இந்திய அரசியலமைப்பு குறிப்பிட்டுள்ள வழிமுறைகளுக்கு உட்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையான அதிகாரங்களை வந்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்களினுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவோம். Though the power are shared between the central and state governments, the final decision is by the central government is in all the matters. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே அதிகாரங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் அனைத்து விவகாரங்களிலும் முடிவெடுக்கிறது எதுனா மத்திய அரசு தான். The relationship between the central and states are, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு அப்படிங்கிறது என்னென்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன்ஸ், சட்டமன்ற உறவுகள்னு சொல்லுவோம். இது ஆர்டிக்கல் 245 to 255, பிரிவுகள் 245லேருந்து 255 வரலும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ், நிர்வாக உறவுகள் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 256 to 263. அடுத்தது ஃபினான்ஷியல் ரிலேஷன், நிதி உறவுகள் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 268 to 293. ஓகே. போத் த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹாவ் த பவர் டு மேக் லா பட் த மேட்டர் டிஃபர். மத்திய மாநில அரசுகள் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் படைச்சது, ஆனால் அதுக்கான அதிகாரம் வந்து வேறுபடும். The center can make the law applicable to the whole nations on certain matters called as the union list. சில குறிப்பிட்ட துறைகளுக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அதனால் இந்த துறைகளை மத்திய பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கும். The states have the power to make law in some matters only applicable to their own states called as the state list. சில துறைகள் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் மாநில அரசாங்கத்துக்கிட்ட இருக்கும். அந்த துறைகளுக்கு சட்டம் வந்து அந்தந்த மாநிலங்களே ஏற்றுக்கொள்ளும். அந்த மாதிரி இருக்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். The concurrent list include the subject on which the both central and state government have the power to make law. சில துறைகள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்றிருக்கும். இதை வந்து பொதுப்பட்டியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட். யூனியன் லிஸ்ட் ஹேஸ் 100 subjects. These include foreign affairs, defense, armed forces, post and telegraphs, interstate trade and commerce and so on. மத்திய பட்டியலில் 100 துறைகள் வந்து இருக்கும். வெளியுறவுத்துறை, பாதுகாப்பு, ஆயுதப்படை, தொலைத்தொடர்பு, தபால் தந்தி, மாநிலங்களுக்கு இடையான வியாபாரம், வணிகம் இதெல்லாம் குறிக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் லிஸ்ட். த ஸ்டேட் லிஸ்ட் சப்ஜெக்ட் ஆஃப் 61 subjects. It includes public order in the state, police, prisons, local government, agricultural and so on. மாநில பட்டியல் 61 துறைகளை கொண்டிருக்கும். இது வந்து பொது, ஒழுங்கு, காவல்துறை, நீதித்துறை, நிர்வாகம், சிறைத்துறை, உள்ளாட்சி அமைப்புகள், விவசாயம், இந்த மாதிரி எல்லாத்தையும் அடங்கியிருக்கும். அடுத்து கான்கரண்ட், பொது பட்டியல்னு சொல்லுவோம். The concurrent list has 52 subjects which include crime and civil procedures, marriage and divorce, economic and special planning, newspapers, books and printing press, population control and so on. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் இருக்குது. குற்றவியல், சிவில் நடைமுறை, திருமணம், விவாகரத்து, பொருளாதாரம், சிறப்பு திட்டமிடுதல், செய்தித்தாள், புத்தகம், அச்சகங்கள், மக்கள் தொகை கட்டுப்பாடு, இதெல்லாம் இதில் வரும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ்.
GNH அப்படின்னு சொல்லுவோம். மொத்த தேசிய மகிழ்ச்சி. Gross national happiness is the developing philosophy as well as index which is used to measure the collective happiness in any specific nations. மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது தற்பொழுது வளர்ந்து வரக்கூடிய ஒரு தத்துவம்னு சொல்லுவோம். இது ஒரு குறிப்பிட்ட நாட்டில் உள்ள மொத்த மகிழ்ச்சியை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். The concept was first mentioned in the Constitution of Bhutan, which was enacted on 18th July 2008. பூட்டான் அரசியலமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்த கருத்து ஜூலை 18, 2008 நடைமுறைக்கு வந்தது. The term gross national happiness was coined by the 4th king of Bhutan, Jigme Singho Wanchuk in the 1970s. மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கக்கூடிய அந்த சொல்ல பூட்டானுடைய 4ஆம் அரசரான ஜிக்மே சிங்கியோ வான்ஷுக் அப்படிங்கிறதுனால 1970 உருவாக்கப்பட்டது. GNH central tenets are sustainable and equitable socio-economic development, environmental conservation, preservation or promotion of culture and good governance. அதாவது மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படிங்கிறது நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் ஊக்குவிப்பு, பண்பாடு மற்றும் நல்ல ஆட்சி, இதையெல்லாம் மையமான கொண்ட கருத்து தான் மொத்த தேசிய மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். GNH is distinct by valuing collecting happiness as the goal of governance and by emphasizing harmony with nature and traditional values. இயற்கை மற்றும் பாரம்பரிய மதிப்புகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த இசைவை வலியுறுத்தக்கூடிய வகையில் மக்களுக்கிடையே கூட்டாக ஒரு மகிழ்ச்சியை உருவாக்குறது தான் அரசுடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட லெசன் இஸ் ஓவர் நவ். ரீகேப் ஆர் சம்மரிஸ் ஆஃப் திஸ் லெசன். கவர்மெண்ட் ரெஃபர்ஸ் டு த எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டேட். அரசாங்கம் அப்படிங்கிறது அரசுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. லெஜிஸ்லர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி ஆஃப் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட். சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை அப்படிங்கிறது அரசுடைய உறுப்பு அமைப்புகள்னு சொல்லுவோம். The 4 important forms of government are unitary, federal, parliamentary and presidential forms. ஒற்றை ஆட்சி முறை, கூட்டாட்சி ஆட்சி முறை, நாடாளுமன்ற ஆட்சி முறை மற்றும் அதிபர் ஆட்சி முறை போன்றவை முக்கியமான அரசாங்க அமைப்புகள்னு சொல்லுவோம். இந்தியா பிராக்டிசஸ் ஏ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இந்தியாவில் நாடாளுமன்ற ஆட்சி முறை அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. Governance is the process of decision making and the process by which they are implemented. முடிவெடுத்தல் மற்றும் அவற்றை நடைமுறைப்படுத்துதல் செயல்முறை தான் ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? The lesson is over now. Thank you one and all.